மேரேஜ் ரூமர்ஸ் அதிகமா வந்த ஒரு நடிகை அப்படின்னா அது கீர்த்தி சுரேஷ்னே சொல்லலாம். கேரளாவை சேர்ந்த ஒரு அரசியல்வாதியை கீர்த்தி சுரேஷ் திருமணம் பண்ணிக்க போறதா ஒரு தகவல் வெளியாச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத்தும் கீர்த்தி சுரேஷும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா ரூமர்ஸ் வந்துச்சு. அதை தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் துபாயை சேர்ந்த அவங்களோட நெருங்கிய நண்பரை திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு இப்படி கீர்த்தி சுரேஷை சுத்தி மேரேஜ் ரூமர்ஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. அந்த வகையில கீர்த்தி சுரேஷும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலயே இருக்காதீங்க, நடக்கிற டைம்ல நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எதுவுமே விடலங்க. நான் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஏங்க என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலயே இருக்கீங்க? நடக்கிற டைம்ல நானே சொல்றேன். இந்த நிலையில கீர்த்தி சுரேஷ்க்கு அடுத்த மாசம், அதாவது டிசம்பர் 11 மற்றும் 12 இந்த தேதியில கோவால கல்யாணமாக போறதா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. கீர்த்தி சுரேஷ் அவரோட நீண்ட நாள் நண்பரான ஆண்டனி தட்டில் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ண இருக்காங்களாம். இவங்களோட இந்த திருமணம் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில கோவால நடக்க இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ப்ரொடியூசர் சுரேஷ்குமார் மற்றும் நடிகை மேனகாவோட மகளான கீர்த்தி சுரேஷ் கீதாஞ்சலி அப்படிங்கிற படம் மூலமா சைல்டு ஆர்டிஸ்டா சினிமாக்கு என்ட்ரி ஆனாங்க. தமிழ் மற்றும் தெலுங்குல முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்கிற கீர்த்தி சுரேஷ் இப்போ பேபிஜான் படம் மூலமா பாலிவுட்ல என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் நியூஸ் அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு ஷாக்க கொடுத்திருக்கு. துபாய் பேஸ்ட் பிசினஸ் மேனான ஆண்டனி தட்டிலும் நடிகை கீர்த்தி சுரேஷும் அவங்க ஹைஸ்கூல் டைம்ல இருந்தே லவ் பண்ணிட்டு வரதாகவும் இப்போ கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. சீக்கிரமே கீர்த்தி சுரேஷ் அவங்க மேரேஜை பத்தி அவங்களே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.